ஹலோ விஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம சென்ட் லூயிஸுங்கிற ஒரு லாங் டேர்ம் ஏர்னிங் ஆப்பை தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு நம்பர் 1 ஃப்ராடு லாங் டேர்ம் ஆப்பை நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நீங்கள் ஜாயின் பண்ணால் ஃபயரிங், அப்கிரேட் பண்ணால் ஃபயரிங், இன்வைட் பண்ணால் ஃபயரிங் ஒன்லி ஃபயரிங். அந்த அளவுக்கு இருக்கிற எல்லாரையும் பிடிச்சி ஃபயர் பண்ணிவிட்ட மோசமான ஆப்னால் அது இந்த ஆப்பாக தான் இருக்கும். இதில் வந்துட்டு ப்ராஃபிட் பார்த்த பர்சன்ஸ் லக்கீலி எங்கேயாவது 1-2 பேர் இருக்கலாம், மேபி, எனக்கு தெரியாது. ஆப்ஸ் நாலேஜ் இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக எக்ஸ்பீரியன்ஸோட இந்த ஆப்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த ஆப்பை வந்துட்டு யூஸ் பண்ணாதீங்கன்னா பிகினிங்லேருந்தே சொல்லிட்டு இருந்தோம். யாருமே இந்த ஆப்பை வந்து ரெஃபர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு எங்கேயாவது 1-2 இடத்துல மேபி யாருக்காவது ரன் ஆகிருக்கலாம். சரியா? அப்படி அதில் ஒரு பர்சனாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஸோ இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க. இந்த ப்ராடக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு புதுசாக ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. இதில் சோல்டர்லாம் வேறு ஆகிருக்கு, அதையும் வாங்கியிருக்காங்க. பார்த்தீங்களா? இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1500 போட்டால் 3 நாளைக்கு 4500 வரும்னு போட்டிருக்கு. ஒரு நாள் இன்கம் 1500 இன்வெஸ்ட் பண்ணி 1500 வருது பர் டே இன்கம். அது எப்படி வரும்? பார்த்தாலே இது ஆப் அவ்வளோதான் க்ளோஸ் ஆகிடுச்சுன்ட்டு. ஆனால் இந்த ப்ராடக்ட்லேயும் மக்கள் வாங்கியிருக்காங்க பாருங்கள், சோல்ட் அவுட் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 7800, அதுவும் டெய்லி இன்கம் 7800. ஸோ போட்ட அமௌண்ட்டு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது எல்லா ஆப்புமே. அதில் பார்த்தீங்கன்னா 5 நாள் வேலிடிட்டி இருக்குது. அடுத்தது 17000, அதுவும் சேம் போட்ட அமௌண்ட்டு ஒரு நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது. 6 நாள் வேலிடிட்டி. அடுத்து 41000, அடுத்தது 70000, 90000. ஒரு நாள் போட்டால் நீங்கள் அன்றைக்கே எடுத்துடலாம். ஸோ இந்த மினிமம் ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணவங்களாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, சரி அட்லீஸ்ட் 1500 தானே, ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு 1500 போட்டிருப்பீங்க. ஒரு நாளில் இன்கம் வந்துடுமே, அதுக்கப்புறம் வந்தால் வருது, வரலனா போட்டோம் அப்படிங்கிற தாட்டில் நிறைய பேர் ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இந்த ஆப்ஸோட நாலேஜ் இருக்கிறவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும், அவங்க ட்ரை பண்ணவே மாட்டாங்க. பட் காமன் பீப்புள்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆப்ஸை யூஸ் பண்ணுறவங்க ட்ரை பண்ணுறதுக்கான சான்சஸ் ஆதர். நீங்கள் வந்துட்டு இது மாதிரி எதுவும் தேவையில்லாத ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. கண்டிப்பாக வராது, உங்களுக்கு விட்ராவலே வராது. இப்போ இந்த ஆஃபர் இன்றைக்கி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது முடிஞ்ச உடனே நாளைக்கே ஆப் வந்து விட்ராவல் ஸ்டாப் பண்ணிடுவானுங்க. ஸோ பேமெண்ட் வராது. இந்த சீரிஸ் இருக்குல்ல, இந்த சீரீஸ்லேயே வந்துட்டு நீங்கள் அலர்ட் ஆகிருக்கலாம். இதில் இந்த 1,10,000 இருக்கு இல்லையா, இது பார்த்தீங்க அப்படின்னா போட்ட அமௌண்ட்டு 8 நாள் எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக ஒரு ஆஃபர் வரும்போது ஆப் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு ஃபுல்லாக வந்துடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபரெல்லாம் ஸ்டாப் பண்ணிடணும். 8 நாளில் 5 நாள் 6 நாள் இந்த மாதிரி போட்டதை எடுக்கிற மாதிரி லிமிட்டட் டைம் ஆஃபர் வரும். லிமிட்டட் டைமில் வரும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்படி பெர்மனெண்ட்டாக ஷெல்ஃபில் போடும்போது நம்ம வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஆப் வந்து க்ளோசிங் ஸ்டேஜ்னு அர்த்தம். கரெக்டாக அந்த இடத்துல நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும், யூஸ் பண்ணக்கூடாது. யாராவது இந்த ஆப்ஸ் பற்றி தெரியாதவங்க இந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூஸ் பண்ணுறவங்க கிட்ட சொல்லிவிடுங்க, ஆப் வந்து அவ்வளோதான் க்ளோஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதே குரூப்லேயே இன்னொரு ஆப் வந்து போடுவாங்க. எங்களுக்கு வந்துட்டு இவங்க வந்து ஏமாற்றிட்டாங்க, இல்லை பேங்க்கில் வந்து இந்த இஷ்யூ ஆகிடுச்சு, அதனால் எங்களுக்கு விட்ராவல் வரல, இந்த மாதிரி நிறைய கதைலாம் சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. அவங்க இன்னொரு ஆப்பு கொடுத்துட்டு இது வந்து ட்ரை பண்ணுங்கள், இது வந்து நாங்கள் புதுசாக டெவலப் பண்ணியிருக்கோம், இதில் உங்களுக்கு பேமெண்ட் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அது மேக்ஸிமம் 10 to 15 டேஸில் க்ளோஸ் ஆகிடும். சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ நீங்கள் இருப்பீங்களா, இந்த ஆப்புக்குன்னு உங்களுக்கு ஒரு குரூப் வச்சுருப்பாங்க, அந்த குரூப்லேருந்து லெஃப்ட் ஆகிடுங்க. அந்த மேனேஜர் உங்களை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி ஏதாவது லிங்க் கொடுத்தாலோ, இல்லை இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்கிரேட் பண்ணுங்கள், இல்லை இவ்வளோக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு விட்ராவல் கொடுக்குறேன், அந்த மாதிரி எது சொன்னாலும் சரி நம்பாதீங்க. ஆப்பு க்ளோஸ் ஆனது தான், இதுக்கப்புறம் இது வராது. சரிங்களா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு என்னோடய வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். நான் வந்து ஃபியூ ஆப்ஸ் வந்து புதுசாக பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு அந்த ஆப்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணிக்கலாம். குரூப்பில் விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த ஆப் க்ளோஸ் ஆக போது உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. டேக் கேர்.